ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாருக்கு எதிரான வரதட்சணை புகார் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு கோடை விடுமுறைக்கு பின்னர் விசாரிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணின் வழக்கு 3 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் உயிர் பெற்றுள்ளதால் ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிரான விசாரணை சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக உள்ள வருண்குமார் கடந்த 2011ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பணிக்கு தேர்வானார். முன்னதாக 2010ஆம் ஆண்டு சென்னையில் தனியார் பயிற்சி மையத்தில் படிக்கும்போது பிரியதர்ஷினி என்ற பெண்ணை காதலித்து வந்ததாகவும் இருவரது குடும்பத்தார் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட செலவுகளை சமாளிப்பதற்காக நகைகளை அடமானம் வைத்து காதலன் வருண்குமாருக்கு பிரியதர்ஷினி பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அடுத்து ஐபிஎஸ் தேர்வில் வென்ற பிறகு வருண்குமார் அணுகுமுறையில் மாற்றம் ஏற்பட்டதாகவும் பிரியதர்ஷினியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் 2 கிலோ தங்கம், 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் சொகுசு கார் வரதட்சணையாக வழங்க வேண்டும் என வருண்குமாரின் பெற்றோர் கேட்டதாக புகார் உள்ளது. ஆனால் அவ்வளவு வரதட்சணை கொடுக்க பிரியதர்ஷினி பெற்றோர் முன் வராத காரணத்தினால் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார் அவரை திருமணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆனால் வழக்கு பதிவு செய்யாமல் 3 மாதங்களாக போலீசார் அலைக்கழித்ததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரியதர்ஷினி வழக்கு தொடர்ந்தார். இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமார், அவரது தாயார் கல்பனா, தந்தை வீரசேகரன் ஆகியோர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து கைதுக்கு பயந்து தலைமறைவாக வாழ்ந்து வந்த வருண்குமார் ஒரு கட்டத்தில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதனையடுத்து ஒழுங்கு நடவடிக்கையாக அவரை பணியிடை நீக்கம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து கடந்த 2018ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி வருண்குமார் மீதான அனைத்து வழக்குகள் மற்றும் குற்றப்பத்திரிகையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனால் வரதட்சணை கொடுமை உள்ளிட்ட வழக்குகளிலிருந்து வருண்குமார் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பிரியதர்ஷினி மேல்முறையீடு செய்ய கடந்த 3 ஆண்டுகளாக மனு மீதான விசாரணை பட்டியலிடப்படாமல் நிலுவையில் இருந்து வந்தது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி அப்துல் நசீர் தலைமையிலான அமர்வு தமிழக அரசு மற்றும் வருண்குமார் உள்ளிட்டோர் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்திருந்தது. இதில் ஆதாரங்களை முறைகேடாக அளித்தது வருண்குமார் தான் என தமிழக அரசு தமது பதில் மனுவில் கூறியிருந்தது. இதனால் வழக்கு விரிவாக விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்று என்பதால் மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி உச்சநீதிமன்றத்தின் கோடை விடுமுறைக்கு பிறகு விசாரிக்கப்படும் என அறிவித்தனர். இதனால் ஐபிஎஸ் அதிகாரி வருண்குமாருக்கு எதிரான விசாரணை சூடுபிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.